இங்கே கொண்டு போய் டெமோ காட்டினா ஹோட்டலில் இருக்கிற எல்லாரும் இங்கே வந்து நிற்பாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸ்டார்ட்லேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்படியே ருசிச்சு சாப்பிட்றத. அப்படி என்ன தான் செஞ்சு கொடுத்தேன்னா, மீதமாக பராட்டா ரொட்டி இருந்துச்சுங்க. இன்றைக்கி நோன்பு திறந்துட்டு பராட்டா ரொட்டி மீதமாக இருந்துச்சு. அப்போ ஒரு 2 மணி இருக்கும், எனக்கு பசிக்குது செஞ்சுட்டா அப்படின்னு சொல்லி கேட்டார். அவர் என்ன செஞ்சு கேட்டார்னு சொன்னால், ரொட்டியை கொஞ்சம் சூடு காட்டி தான் கேட்டார். சரி, மை ஹஸ்பண்டுக்கு வந்து ஸ்பெஷலாக செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு வந்து கொத்து செய்யலாம் அப்படின்னு வந்து இறங்கிட்டேங்க. முட்டையும் போட்டு சிக்கன் கறியும் இறக்கி அது கூட சிக்கனும் இருந்துச்சு. எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி ஒரு சூப்பரான கொத்து ஒன்று செஞ்சு கொடுக்கலான்னு சொல்லிட்டு நான் இறங்கிட்டேன். ரொட்டியை ரொம்ப குட்டி குட்டியாக வெட்டி எடுக்கணுங்க. நான் செய்கிற வீடியோவில் வந்து நான் கதைக்க மாட்டேன், நீங்கள் பாருங்கள். நான் ஸ்பீட்டில் தான் விட்டுருக்கேன், நீங்கள் சோம்பரம் இல்லாமல் டக்குன்னு பார்க்குறதுக்கு. இந்த ரொட்டியை வெட்டிக்கிட்டு எனக்கு ஞாபகம் வந்தது எல்லாம் புத்தளத்தில் அந்த சின்ன வயசு பொடியை வந்து ஒரு அப்பாவை வந்து கொலை பண்ணது, அதைத்தான் நினச்சிட்டே இருந்தேன். சின்ன பிள்ளைகளை வந்து போதை அடிமைக்கு ஆக விட்டுறக்கூடாது. பெற்றோர்மார்கள் நாங்கள் தான் ரொம்பவே சேஃபாக அவங்கள வளர்க்கணும். ரொம்ப பயமாக்கிது ஆம்பளை பிள்ளைகளை வளர்க்குறதுக்கே. பொம்பளை பிள்ளைகளும் சரி ஆம்பளை பிள்ளைகளும் சரி, எந்த பிள்ளையாக இருந்தாலும் நம்ம பக்குவமாக வளர்க்கணுங்க. கண்காணிப்பில் வச்சு வளர்க்கணும். ரொம்ப கவலையாக இருக்குது. அந்த பொடியண்ட வாழ்க்கையும் ஸ்பாயில் ஆகிடுச்சு. அந்த அப்பாவை வேற பாவம் இல்லை. அதுவும் ரமலான் மாதத்துல இப்படி செஞ்சது தான் ரொம்பவே கவலையாக இருக்குது. ஓகே, தொடர்ந்து நான் கொத்து செய்கிற வீடியோ பாருங்கள். தனித்தூள், மஞ்சத்தூள், மசாலாத்தூள், உப்புத்தூள் இவ்வளோந்தாங்க ஆட் பண்ணேன். அதோட கோழி இறைச்சியும் கோழியானமும் மிக்ஸ் பண்ணிட்டேன். கொத்துக்கு சோஸ் இல்லாமையா, சோஸும் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ண செம்மங்க. ஃபைனலி வெட்டி வச்சுருந்த கொத்தை மிக்ஸ் பண்ண போகிறோம். ஓகே காய்ஸ், மீதமான ரொட்டியில் செம்ம கொத்து செஞ்சு எடுத்தாச்சு. இப்போ நாங்கள் எங்களோட ஹபிக்கு காட்ட போகிறோம், கொடுக்க போகிறோம். அவங்க சாப்பிட போகிறாங்க. பாருங்கள் அவர் ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஏன்னா கொத்து அவ்வளோ பிடிக்குங்க. அதுவும் பசியில் கேட்டது, ரொட்டியை சூடு காட்டி கேட்டது. நான் கொத்து போட்டு கொடுத்துருக்கேன்ல, பார்க்கலாம். சாப்பிட்டு பாருங்க. இன்னும் பேண்டோடி சாப்பிட்றா. அவ்வளோ பசி சுட சுட இருக்கே. இப்போதான் எனக்கு நான் செஞ்சு எப்படின்னு சொல்லு. perfect. चिकन मोटी क्या असली है बेबी. கமெண்ட்ல கேட்க போறாங்க, இன்னும் அவங்க ஹபி பேண்டோட சாப்பிடுறாங்க. நல்லா இருக்கா? கடை குத்தா நான் செஞ்ச பார்த்தா. இங்கே கொண்டு போய் டெமோ காட்டினா ஹோட்டலில் இருக்கிற எல்லாரும் இங்கே வந்து நிற்பாங்க. அப்போ நாளைக்கு ஏதாச்சும் கிஃப்ட் வச்சுட்டு வரியா? ஏ கைஸ், உண்மையை சொல்லுங்க, நல்லா சமைச்சு கொடுத்தா கிஃப்ட் தரோன்னு தானே.
கண்ணுல வாய பாரு சுடுது. நல்லா பீரிஸில் போட்டு சாப்பிடலாம் தானே, இவ்வளோ அவசரம். சரி காய்ஸ், நீங்களும் வீட்டில் இப்படி மீதமான பராட்டா இருந்தால் உங்கள் ஹஸ்பண்டுக்கு, உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு, உங்களோட பிள்ளைகளுக்கு செஞ்சு கொடுங்க. அடிப்பொலி, அப்படி சாப்பிடுவாங்க. எல்லாரும் வாங்க, கோத்து தின்னுட்டு போங்க. அது சரி, இப்போ டைம் எத்துன்னு 2:30 சாமம் தட்டிக்கிறது நாங்கள். நான் சாருக்கு நீத்து வைக்க போகிறேன். இதுன்ட்டு சாப்பிட்டுட்டு நீத்து வைக்க போறீங்களா? சரி, ஓகே. இன்னொரு வீடியோவில் நாங்கள் சந்திக்கிறோம். பாய் பாய். பாய் பாய் சொல்லிட்டு போயிருமா. எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என்எஸ் ஃபேமிலி சேனலை. பாய் பாய், சப்போர்ட் பண்ணுங்க. வீடியோ பார்க்கலாம், லைக் பண்ணுங்க.